Hello students, இந்த வீடியோல குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா டாப் காலேஜ் சீரிஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டாப் காலேजेसல எவ்வளவு ஃபீஸஸ் போயிட்டு இருக்கு, என்னென்ன கோர்सेस ஆஃபர் பண்றாங்க, பிளேஸ்மென்ட்ஸ், கட் ஆஃப் ஃபீஸஸ் வரைக்குமே வந்து வீடியோ கவர் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த குமரகுரு காலேஜ்ல பிளேஸ்மென்ட்ஸ் எந்த மாதிரிலாம் ஆஃபர் பண்றாங்க, கட் ஆஃப் என்ன போயிட்டு இருக்கு, அண்ட் வந்து ஃபீஸஸா இருக்கட்டும், ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும், அண்ட் கோர்सेसா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா 1984ல் வந்து கோயம்புத்தூரில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. நம்ம குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் சின்னவிடம்பட்டி பக்கத்தில் சரவணம்பட்டியில் வந்து இந்த காலேஜ் வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 156 ஏக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த காலேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நாக்ல A++ கிரேட் வாங்கினா ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டியூஷன் சொல்லலாம். அண்ட் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா யூஜி ப்ரோக்ராமுக்குமே வந்து NBA அக்ரிகேட்டட் வாங்கியிருக்காங்க. ஸோ நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரிகேஷன் சொல்லக்கூடிய NBAவும் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலேஜில் அண்டர் கிராஜுவேட் கோர்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஃபேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் கோர்சஸாக ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் போஸ்ட் கிராஜுவேட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ME கோர்சஸும் அண்ட் MTech கோர்சஸுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதெல்லாம் போக உங்களுக்கு MBA அண்ட் MCA கோர்சஸுமே வந்து இங்கே ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாமே வந்து நான் சைட் பை வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் வந்து இங்கே PhD கோர்சஸ், ஸோ இந்த ரிசர்ச் ஓரியன்டாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டாக்டரேட்டுக்கு படிக்கக்கூடிய PhD கோர்சஸ்மே வந்து ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே ரன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ கோர்சஸ் வைஸ் எல்லாமே பார்த்துரும். பிளேஸ்மெண்ட் வைஸ் என்ன மாதிரி கம்பெனிஸ் இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் வராங்க அண்ட் வந்து அது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 284 கோர் கம்பெனிஸ் வராங்க, 156 ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ்லாம் பிளேஸ்மெண்ட்ஸ் வராங்க, 52 மேனேஜ்மெண்ட் ஓரியன்டாக வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வராங்க. மேனேஜ்மெண்ட்னு சொல்லும் போது MCA அண்ட் MBA இது ஃபுல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸாக இருக்கும். இதுக்கான கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 52 கம்பெனிஸ் வராங்க. அண்ட் சர்வீஸ் பேஸ்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கம்பெனிஸ் வரைக்குமே பிளேஸ்மெண்ட்ஸ் வராங்கன்னு சொல்லலாம். இந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளேஸ்மெண்ட் வைஸ் அரௌண்ட் 81% ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஆவரேஜாக வந்து இந்த காலேஜஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து IT கம்பெனிஸ் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 50 கம்பெனிஸ் வந்து IT கம்பெனியாகவும், ப்ராடக்ட் பேஸ்டு பார்த்தீங்க அப்படின்னா 156 ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியாகவும், ஆல்மோஸ்ட் கோர் பேஸ்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 284 கம்பெனிஸாக அரௌண்ட் உங்களுக்கு 542 கம்பெனிஸ் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே வந்த கம்பெனின்னு பார்த்தீங்க அப்படின்னா போச், அமேசான், டெக்கத்தான், ஹவாய், அசெஞ்சர், காக்னிசன், இந்த மாதிரி வரக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டாப் MNC கம்பெனி தான் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். இதுவே வந்து நீங்கள் கோர் ரிலேட்டடாக வந்து படிக்கிறதா இருக்கீங்க, ஒரு எலக்ட்ரானிக், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல் இது ஓரியன்டாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இங்கே வர கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கோர் கம்பெனிஸ் தான் மேக்ஸிமம் வராங்க. ஸோ உங்களுக்கு கோர் கம்பெனி பேஸ் பண்ணி வரதுனால உங்களுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நான் கோர்ஸ் வைஸ் எல்லாமே சொல்லிட்டேன், பிளேஸ்மெண்ட் வைஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் வைஸ் நம்ம எல்லாமே பார்க்கலாம். இந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வெல் எக்யூப்டு லெபார்ட்டரி ஆஃபர் பண்ணுறாங்க. லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் வந்து இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே PhD ஹோல்டர்ஸ் வந்து அதிகமாகவே வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் TNEAல வரக்கூடிய டாப் 20 காலேஜஸில் நம்ம குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியும் ஒன் ஆஃப் த காலேஜ்னு சொல்லலாம். ஸோ பிளேஸ்மெண்ட் வைஸும் சரி அண்ட் வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் வேணும்னு நினைக்கிறீங்க, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த காலேஜ் வந்து பெட்டராக இருக்கும். இப்போ உங்களோட பெரிய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த காலேஜுக்கான கட் ஆஃப், ஸோ என்ன கட் ஆஃப் இருந்து இந்த காலேஜுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிற உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். உங்களுக்கு 185 கட் ஆஃப் மேலே இருக்கீங்க அப்படின்னா நம்ம குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட டிபார்ட்மெண்ட் பொறுத்து இது மாறுபடும். நீங்கள் வந்து 190 மேலே இருந்தீங்க அப்படின்னா ஷுவராக உங்களுக்கு வந்து குமரகுரு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கிடைக்கும். இதுவே 185 மேலே இருக்கீங்க அப்படின்னா கோர் ரிலேட்டட் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலேஜஸ் வந்து ஈஸியாகவே கிடைக்குன்னு சொல்லலாம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நான் கட் ஆஃப் வைஸ் சொல்லிட்டேன். இப்போ ஃபீஸஸ், ஸோ உங்கள் பேரண்ட்டோட பெரிய டவுட் என்னவாக இருக்கும் அப்படின்னா வந்து இந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸஸ் சார் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற டவுட் இருக்கும். இந்த காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் வரும்போது உங்களுக்கான ஃபீஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1.5 to 2 lakhs வரைக்குமே வந்து உங்களுக்கான ஃபீஸஸாக பெரிய ஃபீஸாக வரும்னு சொல்லலாம். இது போக உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸஸ்மே வரும்.
இப்போ உங்களுக்கு காலேஜ் பற்றி எல்லாமே சொல்லிட்டேன், பிளேஸ்மெண்ட் பற்றி எல்லாமே சொல்லிட்டேன், கோர்சஸ் அண்ட் ஃபீஸஸ் பற்றியுமே சொல்லிட்டேன். இப்போ இந்த குமரகுரு காலேஜில் நீங்கள் எடுக்க போகிற டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த காலேஜ் சூட்டபுளாக இருக்குமா, அண்ட் நீங்கள் கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு காலேஜில் அட்மிஷன்ஸ் வேணும், அண்ட் உங்களுக்கு உங்கள் கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு டவுட் இருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அட்மிஷன் கைடன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.